ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் எடுத்தோம்னா, நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா கிளீனிங்கோ, இல்ல டேட்டா விசுவலைசேஷனோ, இல்ல இடிஏ பார்ட் பண்றதுக்கு முதல் ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யணும்னா, அந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்டோட என்ன ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. என்ன ப்ராப்ளம சால்வ் பண்ண போறோம்? இல்ல என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு இருக்கு. அத நாங்க எப்படி சால்வ் பண்ண போறோம்ன்ற ஒரு விஷயத்த நாங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோல வந்து நாங்க வந்து என்ன டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்டோட ஒரு லைஃப் சைக்கிள் பத்தி ஒரு நார்மலா ஒரு இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு தான் நான் சிவானுஜன். என்னோட சேனல்ல வந்து ஏஐ, மெஷின் லேர்னிங், டேட்டா சயன்ஸ் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். வாங்க இந்தியா வீடியோக்குள்ள வரலாம். ஸோ நாங்க லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா அனலிட்டிக்ஸ் என்ன, டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயன்ஸ் அதுக்கு இடையிலான வித்தியாசம் என்ன, அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோல என்ன இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்டோட லைஃப் சைக்கிள் ஒரு இன்ட்ரோ ஒன்று பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு காமனான டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்டோட ஒரு லைஃப் சைக்கிள் நான் உங்களுக்கு என்ன ஒரு டயக்ராம்ல என்ன உங்களுக்கு ஒரு டெமோவா காட்டிங்க. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன அண்டர்ஸ்டாண்டிங் த யூஸ் கேஸ். அண்டர்ஸ்டாண்டிங் த யூஸ் கேஸ்ன்றது ஒன்றும் இல்லை என்ன அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். நாங்க என்ன ப்ராப்ளம சால்வ் பண்ண போறோம். இல்லாட்டி என்ன பிசினஸ் ப்ராப்ளம நாங்க சால்வ் பண்ண போறோம். அதான் முதல்ல. 2வது பார்த்தீங்கன்னா என்ன இடிஎல் பைப்லைன். இடிஎல் பைப்லைன் ஒன்றும் இல்ல. டி என்றது ஒண்ணு எக்ஸ்ட்ராக்ட், டி என்றது டிரான்ஸ்ஃபார்ம், எல்ன்றது லோட் டேட்டா. சரியா? அப்ப இத பத்தி நாங்க என்ன கொஞ்சம் நாங்க லேட்டரா பார்க்கலாம். ஸோ 2வது ஸ்டெப் வந்து என்ன? நாங்க இடிஎல் பைப்லைன் தான் எங்களோட 2வது ஸ்டெப். நாங்க டேட்டா எடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி லோட் பண்ணணும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா இடிஏ பார்ட். சரி எங்களோட டேட்டா ரெடி ஆயிட்டு எங்களோட பிளாட்ஃபார்ம்ல. நாங்க இடிஏ பார்ட்ன்றது என்ன? அனலிட்டிக்கல் டெக்னிக்கல் ஆப்ல வந்து விசுவலைசேஷனோ இல்லாட்டி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்கல் ஆப்ல வந்து என்ன? இடிஏ பார்ட் பண்ணோம். கன்க்ளூஷன்ன்றது என்ன? இந்த இடிஏ பார்ட்ல இருந்து என்ன? ஒரு இன்சைட்ஸ் இல்லாட்டி என்ன? ஆ இன்சைட்ஸ் இல்லாட்டி என்னென்ன முடிவுகள் நாங்க என்ன அந்த EDA இருந்து எடுத்தோமோ, அதான் என்ன என்னோட கன்க்ளூஷனா இருக்கு. அடுத்ததா வந்து அந்த கன்க்ளூஷன் பேஸ் பண்ணி எங்க டேஷ் போனீங்க. பிஏ டேஷ் உள்ள பவர் பிஐ இல்ல டேப்லோ யூஸ் பண்ணி என்ன ஒரு டேட்டா விசுவலைசேஷன் என்ன அந்த ஸ்டோரி டெல்லிங் பர்பஸ்க்காண்டி என்ன ஒரு டேஷ்போர்ட் மாதிரி என்ன என்னோட கிளையண்ட் கிரியேட் பண்ணி கொடுப்போம். ஸோ நாங்க இந்தியன் வீடியோல வந்து நான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவோம் இந்த ஃபர்ஸ்ட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் த யூஸ் கேஸ். இதான் இந்தியன் வீடியோல நான் கொஞ்சம் டீப்பா பார்க்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் யூஸ் கேஸ்னா என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் த யூஸ் கேஸ். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த யூஸ் கேஸ்ன்றது ஒன்றுமே இல்லை என்ன நாங்க வந்து எங்களோட ப்ரொஜெக்ட்டோட ப்ராப்ளம். நாங்க என்ன மாதிரியான ப்ரொஜெக்ட் அதாவது என்ன மாதிரியான டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்ல வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல அங்க வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம சால்வ் பண்ண போறோம். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்க என்ன எங்களோட பிசினஸ் கோல் என்ன? இப்ப பாத்தீங்கன்னா எங்க கிளையண்ட் இருப்ப. இப்ப கிளையண்டோட பிசினஸ் கோல் என்ன? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கிளையண்ட் வந்து என்ன அவங்களோட ஒரு ரீஸ்டோர் ஓனர்ன்னு எடுத்தோம்னா, மேபி என்ன அந்த கம்பெனில வந்து ஒரு சேல்ஸ்ல ஒரு ட்ராப் இருக்கும். ஒரு லாஸ்ட் மந்த், லாஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் இல்லாட்டி ஈவன் லாஸ்ட் இயர்ல வந்து ஒரு சேல்ஸ்ல வந்து என்ன ட்ராப் பண்றோம். அப்ப அந்த சேல்ஸ வந்து மைட் பி என்ன இன்கிரீஸ் பண்ண வேண்டிய ஒரு சான்ஸ் வந்து கிளையன்ட்க்கு ஒரு தேவை ஒன்று இருக்கும். ஸோ அதுக்காண்டி என்ன அவர் ஒரு பெர்ட்டிகுலர் ஒரு கம்பெனிய வந்து இந்த நாட்ல அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு என்ன இந்த எப்படி தான் இந்த கம்பெனின்ற சேல்ஸ இன்கிரீஸ் பண்றது, இல்ல ப்ராஃபிட்ட இன்கிரீஸ் பண்றது அந்த மாரியான ஒரு விஷயத்துக்கு என்ன ஒரு ஆள வந்து ஹையர் பண்ணலாம். என்ன காமனா அதான் இப்ப டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் நடக்க நாங்க போய் கிளையண்டோட ப்ராப்ளம சால்வ் பண்ண போறோம். அந்த அப்ப இது ஒரு யூஸ் கேஸா எடுக்கலாம். சோ அங்க வந்து என்ன அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணப்படும். அப்ப அதான் என்ன ஒரு என்னோட யூஸ் கேஸா இருக்கு. ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட்டா இருக்கு. சேம் டைம் அத எப்படி நாங்க சால்வ் பண்ணணும் ஆஸ் அ டேட்டா அனலிஸ்ட்டா சரியா? அப்ப அதான் இங்க மென்ஷன் பண்ணுங்க. ஒரு பிசினஸ் கோல். அங்க அந்த ப்ராப்ளம் கட்டாயம் ஒரு பிசினஸ் கோலுக்கு என்ன செய்யணும்? அந்த ப்ராப்ளம் ஷுட் பி சால்வ்ட். இப்ப எங்க என்ன நான் சொன்ன மாரி சேல்ஸ் ட்ராப் ஆயிருக்கு. அப்ப அந்த சேல்ஸ் எப்படி இன்கிரீஸ் பண்ண போறோம்? மற்றது வந்து டேட்டா. இப்ப உங்களுக்கு தெரியும். டேட்டா நீடட் டூ பி அட்ரஸ் த ப்ராப்ளம் நாங்க சேல்ஸ் டேட்டா தான் ஆக்சஸ் பண்ண போறோம். ஸோ அது என்ன மாதிரியான இப்ப அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ இப்ப என்ன இப்ப இது ஒரு ஓவரால் உங்களுக்கு என்ன ஓவரால் ஒரு ஐடியா தானே. ஓகே நாங்க இன்னொரு அண்டர்ஸ்டாண்ட் த யூஸ் கேஸ் அண்ட் வந்து என்ன என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். நாங்க என்ன ப்ராப்ளம சால்வ் பண்ண போறோம். இந்த எண்ட் ஆஃப் த டே வந்து என்ன சொல்யூஷன நாங்க என்ன கிளையன்ட்டே குடுக்க போறோம். அதான் எங்கட ஒரு இனிஷியல் ஸ்டேட்டா இருக்கு. அப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப யார் யார் இன்வால்வ் ஆக போறாங்க. இப்ப யார் யார் இன்வால்வ் ஆக போறோம்ன்றதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளையண்ட். ஓகே கிளையண்ட்ன்றது என்ன? அவர் தான் என்ன அந்த பிசினஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் தான் என்ன அவர் சால்வ் பண்ணணும்னு யோசிக்கிறார். என்ன தண்ட நான் ஆரம்பத்துல சொன்னமே இந்த சேல்ஸ்ல வந்து ஒரு டிக்ரீஸ் இருக்கு. அதை இன்கிரீஸ் பண்ணணும். அப்ப அவர் வந்து அந்த ஒரு என்ன அவர் வந்து மேபி என்ன ஒரு ஆளா இருக்கலாம். என்ன ஒரு பர்ட்டிகுலர் ஆர்கனைசேஷனா இருக்கலாம். ஒரு பெரிய கம்பெனியா இருக்கலாம். அது பிசினஸ் பொறுத்து ஸ்மால் பிசினஸ் இல்லாட்டி பெரிய பிசினஸ் லார்ஜ் ஆர்கனைசேஷன் லார்ஜ் பிசினஸ்ன்றத பொறுத்து இருக்கு. அடுத்தது வந்து ப்ரொடெக்ட் ஓனர் 2 போடுவோம். ஸோ ப்ரொடெக்ட் ஓனர் 2 என்ன இந்த பர்ட்டிகுலர் கம்பெனி இப்ப எனக்கு அந்த கிளையண்ட்ட வந்து ரிசீவ் பண்ண போறோம். இல்ல இந்த கிளையண்டோட ப்ராப்ளம சால்வ் பண்ண போற அந்த கம்பெனிய வந்து ஒரு ரிப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளா நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அந்த தான் புரொடெக்ட் பண்ணார். இப்ப அவர் என்ன செய்வாருன்னா என்ன, அந்த கிளையண்டோட வந்து என்ன ப்ராப்ளம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அத வந்து என்ன ஒரு ஆக்ஷனபிள் கோல்ஸ் என்ன அந்த எப்படி அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கான ஒரு ஐடியாவ டெவலப் பண்ணி ஒரு ஆக்ஷனபிள் ஒரு பாத் ஒன்றை டெவலப் பண்ணி அத வந்து ஒரு அனலிட்டிக்ஸ் டீமுக்கு என்ன கன்வெர்ட் பண்ணி குடுப்பேன். சரி இந்த மாரியான ப்ராப்ளம் தான் இருக்கு. இதத்தான் நாங்க சால்வ் பண்ண போறோம். இவர் இந்த மாதிரியான சொல்யூஷன தான் எதிர்பார்க்கிறேன். இப்படி ஒரு சேல்ஸ்ல வந்து ட்ராப் பண்ண நடந்திருக்கு. ஒரு லாஸ்ட் 6 மந்த் சேல்ஸ் பேஸா போகல. ஸோ எப்படி இந்த சேல்ஸ இன்கிரீஸ் பண்ணது? எங்க எங்க பிரச்சனையானது? எப்படி ப்ராஃபிட்ட இன்கிரீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள வந்து என்ன
இவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து அனலிட்டிக்ஸ் டீமுக்கு என்ன டிரான்ஸ்லேட் பண்ணு. அப்ப நீங்க இதுல பிசினஸ் அனலிஸ்ட் வந்து எங்க வர போறாரு? இப்ப நான் கொமனா வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றேன். இப்ப கொமனா வந்து டேட்டா அனலிஸ்டா ஒர்க் பண்ணும் ஒரு டீம் ஆஃப் டேட்டா. பட் இதுல வந்து பிசினஸ் அனலிஸ்ட் எங்க வர போறேன்? இவர் தான் என்ன செய்ய போறாருண்டா இந்த ரெண்டு பேரும் என்ன பிரிட்ஜ் பண்ண போறாரு. பிரிட்ஜ் பண்ண போறாரு இந்த டெக்னிக்கல் டீமையும் சேம் டைம் என்ன எங்கட என்ன பிசினஸ் நீட்ஸ். இப்ப பிசினஸ் நீட்ஸ்னு சொல்லுவோம். அந்த கிளைண்ட் வந்து ப்ரொடக்ட் ஓனர்ட்ட வந்து சொல்லுவாரானே, எங்க சேல்ஸ் ட்ராப் ஆயிருக்கு, இதை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப இந்த பிசினஸ் நீட்ஸையும் இந்த டெக்னிக்கல் ரிக்யர்மெண்ட்டுக்கு நான் டேட்டா அனலிஸ்ட் வந்து சில டெக்னிக்கல் நான் டேட்டா அனலிஸ்ட் டூல் கிட்ட அது அப்பல ஒண்ணு அந்த ரெண்டையுமே வந்து இவர் தான் கன்வெர்ட் பண்ண. இவர் எப்படி கன்வெர்ட் பண்ண போறாருன்னா, இப்ப என்னென்ன டாஸ்க் வந்து எங்களோட டேட்டா அனலிஸ்ட் டீம் செய்ய போகுது, இப்ப என்னென்ன டேட்டா வந்து இது ஆக்சஸ் பண்ண போயிடும் என்ற மாதிரியான விஷயங்கள் நான் உங்களுக்கு கீழே வந்து இந்த ஃபர்தரா சொல்றது என்ன மாதிரி. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் சார்ட்மே போகணும். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சார்ட். இப்போ கிளைண்ட் என்ன நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் வந்து டிஸ்கிரைப் அவர்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கோ, அவர்கிட்ட என்ன பிசினஸ் ப்ராப்ளம் அவரை டிஸ்கிரைப் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கேன். த கிளைண்ட் இந்த ரீட்டைல் ஸ்டோர் ஒன்று நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் வந்து என்ன சொல்ல போற என்ன எப்படி இந்த மாதிரி என்ன தன் சேல்ஸ் வந்து ஒரு ட்ராப் பண்ணிருக்கு. இப்போ அடுத்தா போட்டிருக்கேன் ப்ராடக்ட் ஓனர் என்ன டிரான்ஸ்லேட் இன்டு ப்ராஜெக்ட் கோல். இப்போ இவர் தான் என்ன எங்களோட டேட்டா அனலிட்டிக்ஸ் டீமுக்கு வந்து இந்த ப்ராஜெக்டை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குற. எப்படி என்ன இவர் வந்து கிளைண்டோட என்ன அந்த ப்ராப்ளம் ரிசீவ் பண்ணி இந்த ப்ராடக்ட் ஓனர் செட்ஸ் கோல். இந்த கோல் எப்படி செட் பண்றேன் என்ன ஒன்ஸ் என்ன கிளைண்ட் ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு இந்த ப்ராடக்ட் ஓனர் என்ற அந்த கோலை வந்து என்ன டீமுக்கு என்ன செட் பண்றாரு. ஓகே நாங்க என்ன செய்ய போறோம்னா என்ன கிளைண்டோட டேட்டா எடுத்து என்ன அவற்ற கம்பெனியோட சேல்ஸ் டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணி இல்லாட்டி என்ன அந்த கஸ்டமர்ஸ் இப்போ ப்ரொடெக்ட் வாங்கினோம்னா என்ன இப்போ கிளைண்ட் கம்பெனில வந்து சேல்ஸ் நடக்க என்ன பர்ச்சேஸ் பண்ணவங்க ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொடெக்ட் பீஸ் ஃபீட்பேக்கோ இல்லாட்டி என்ன சேல்ஸ் ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. அதுல மேபி பாசிட்டிவ் ரிவ்யூ இருக்கா இல்லை நெகட்டிவ் ரிவ்யூ அந்த மாதிரி டீட்டெயில வந்து என்ன அந்த கஸ்டமர் ஃபீட்பேக் டைம் வந்து என்ன இவர் வந்து அனலைஸ் பண்ண வேணுமென்ற ஒரு கோலை வந்து டெவலப் பண்ணுவார் எங்கட ப்ரொடக்ட் ஓனர். சேம் டைம் இங்க பிசினஸ் அனலிஸ்ட் நான் இங்க மென்ஷன் பண்ணது கன்வெர்ட்ஸ் கோல் இன்டு ஆக்ஷனபிள் டெக்னிக்கல் டாஸ்க். அப்ப இங்க தான் பிசினஸ் இந்த பிசினஸ் அனலிஸ்ட் என்ன செய்ய போறாங்க இந்த ப்ரொடக்ட் ஓனர் சொல்றது தானே சேல்ஸ் டேட்டா அனலைஸ் பண்ணணும், ஃபீட்பேக் கஸ்டமர் ஃபீட்பேக் டேட்டா எடுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவர் தான் என்ன இது எங்க இருந்து எடுக்கணும் இந்த டெக்னிக்கல் டாஸ்க்னு சொல்லணும் மென்ஷன் பண்ண டெக்னிக்கல் டாஸ்க் இவர் தான் என்ன இந்த பிசினஸ் அனலிஸ்ட் தான் அவுட்லைன் பண்ண போற இந்த டெக்னிக்கல் டாஸ்க்கை வந்து எப்படி என்றா அதாவது வந்து எங்கேருந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுச்சு. இப்போ டேட்டா என்ன ஆர்கனைசேஷன்ல பார்த்தோம்னா இப்போ கிளைண்ட் ஆர்கனைசேஷன்ல வந்து டேட்டா வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டா பேஸோ இல்லை டேட்டா வே ஹவுஸ்லயோ ஸ்டோர் ஆகும். அது எந்த டேட்டா வே ஹவுஸ் அது எங்கே இருக்கு அந்த மாதிரியான என்ன அந்த அவுட்லைனை வந்து பிசினஸ் அனலிஸ்ட் தான் சேம் டைம் அந்த மேபி ஏபிஐ யூஸ் பண்ணி தான் என்ன ஆக்சஸ் பண்ண வேண்டியது அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் இந்த ரிட்ரீவிங் த டேட்டா ஃப்ரம் சேல்ஸ் டேட்டா பேஸோ இல்லை ஏபிஎஸ் வந்து என்ன வெங்கமா எடுக்கணும் வந்து டேட்டா டீமுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி இல்லாட்டி அவுட்லைன் பண்ணி கொடுக்குற அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து இன்ஃபோ வந்து நீங்க இந்த டேட்டாவை இங்கே இருந்து எடுக்கலாம், இந்த ஏபிஐ வந்து இதுல ஆக்சஸ் பண்ணுங்க இந்த மாதிரியான என்ன டெக்னிக்கல் டாஸ்க்களை வந்து அவுட்லைன் பண்ண கொடுக்க போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ் அனலிஸ்ட். சரியா அதான் என்ன கன்வெர்ட்ஸ் கோட் இன்டு டெக்னிக்கல் டாஸ்க். அப்ப இங்க பிசினஸ் அனலிஸ்டும் என்ன ஒரு பார்ட்டா இருக்கிற இந்த ப்ராப்ளம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன எண்ட் ஆஃப் த டே எங்க டாஸ்கே வந்து என்ன ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்ல வந்து முதலாவது ஸ்டெப்பே வந்து எங்களோட என்ன ப்ராப்ளம் நாங்க சால்வ் பண்ணுவோம் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வந்து இன்வால்வ் ஆகிற பீப்புள் என்ன உங்களுக்கு கிளைண்ட் இருக்கிற கிளைண்டோட டுகெதரா ஒர்க் பண்ண போது ப்ரொடக்ட் ஓனர் பிசினஸ் எண்ட் ஆஃப் த டே வந்து அவர் ரெண்டு பேரும் என்ன டாஸ்க் செய்யணும்ன்றதை என்ன டேட்டா அனலிட்டிக்ஸ் டீமுக்கு என்ன டிரான்ஸ்லேட் பண்ணி எண்ட் ஆஃப் த டே என்ன டேட்டா அனலிட்டிக்ஸ் டீம் வந்து என்ன அந்த டாஸ்க் அந்த ப்ராஜெக்டை வந்து என்ன எடுப்பினோம். ஸோ அடுத்த நீங்க எடுத்து ஓகே மேபி டேட்டா அனலிஸ்டும் என்ன சில கொஸ்டின்ஸை வந்து என்ன தங்களோட இதுல வச்சு தங்களோட சைட்லயும் அவங்களோட சைட்லயும் என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு. அவங்கள இந்த மாதிரியான கொஸ்டின்களை வந்து இந்த டீம் கிட்ட கேட்கல ப்ரொடக்ட் ஆனோட இல்லாட்டி பிசினஸ் இல்லை கிளைண்ட் கிட்ட கேட்கக்கூடிய மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ ஆஸ் யூஸ்வல் இந்த வேர் இஸ் டேட்டா ஸ்டோர் அப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கம்பெனி டேட்டா பேஸ் இல்லாட்டி ஏபிஐ தேர்ட் பார்ட்டி இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆன்சர் பண்ண போறதா இருந்தேன் எங்கட பிசினஸ் நான் சொன்ன பிசினஸ் அனலிஸ்ட் தானே எங்கெங்க எடுக்கலாம் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நாங்கள் வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். அப்ப என்ன இந்த மாதிரியான டேட்டா அனலிஸ்ட் கொஸ்டினை வந்து என்ன பிசினஸ் அனலிஸ்ட் என்ன சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலையும் என்ன பிசினஸ் அனலிஸ்ட் வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்களையும் சால்வ் பண்ணும். ஏன்னா வந்து அவர்கிட்ட டாஸ்க் என்ன அவுட்லைன் த டெக்னிக்கல் டாஸ்க் such as retrieving the data with the data from the sales data இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவர் அவுட்லைன் பண்ணிக்கல வந்து மேபி இந்த எங்களோட டேட்டா அனலிஸ்ட் கொஸ்டினையும் என்ன சால்வ் பண்ணக்கூடிய சான்ஸ் நிறையவே இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா டூ வி ஹேவ். அப்ப என்ன டேட்டா அனலிஸ்ட் ஒர்க் பண்ணும்போது என்ன கொமனா வந்து எக்ஸல் இல்லாட்டி என்ன சிஎஸ்வி ஃபைல் ஒர்க் பண்ணோம். பட் சேம் டைம் இந்த எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் இது எங்களோட டிபெண்ட் வந்து டூல் கிட்ட பொறுத்து நாங்கள் இப்போ சில எக்ஸல் ஒர்க் பண்ணும், சில பைத்தன், சில ஆர், சில எஸ்கியூஎல், மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் என்ன போஸ்ட்கிரேஸ் இந்த மாதிரி இது டிபெண்ட் வந்து என்ன நாங்கள் ப்ராப்ளம் சீனாரியாம என்ன டிபெண்ட் வந்து டூல் கிட்ட என்ன கம்பெனியோட நீட்ஸை பொறுத்தும் இருக்கு. அப்போ அதுகளையும் வந்து வேற என்ன எங்க டேட்டா அனலிஸ்ட் வந்து
ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல என்ன அவர் அந்த கேள்வியை கேட்கக்கூடியதுக்கான சான்ஸ் இருக்கு. வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா டூ வி ஹேவ்? ஸோ சேல்ஸ் டேட்டா, கஸ்டமர் டேட்டா, ஃபீட்பேக் டேட்டா அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இஸ் த டேட்டா கிளீன் ஆர் டூ வி நீட் ப்ராசஸிங்? ஓகே. காமனா வந்து என்ன டேட்டா அனாலிசிஸ பொறுத்தவரையில இந்த கட்டாயம் நாங்க மோஸ்ட் ஆஃப் த சான்ஸ் வந்து டேட்டா வந்து கிளீன் பண்ணி ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கு. சம்டைம்ஸ் வந்து என்ன ஆல்ரெடி எங்கள்ட்ட கிளீன் பண்ணப்பட்டே ஸோ அத அத வந்து மேக் ஷூர் பண்ணதுக்கு அந்த மாதிரியான கேள்விய வந்து என்ன அவர் கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹூ ஓன்ஸ் த டேட்டா அண்ட் ஹவ் வி கேன் ஆக்சஸ் இட்? ஓகே. இது வந்து என்ன ஒரு கிளையன்ட் டேட்டான்றது என்ன அதுக்கான சில என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள டைரக்ட்டா பிசினஸ் அனலிஸ்ட் மூலமா இவரால வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில என்ன ப்ராடக்ட் ஓனரோ இல்லாட்டி என்ன கம்பெனியோட டைரக்ட்டா மேபி என்ன சம்டைம் கிளையண்ட்ஸோடயே என்ன ஒரு இன்டராக்ட் இப்ப என்ன டைரக்ட்டா கிளையண்ட் வந்து கிளையண்ட்டே வந்து டைரக்ட்டா வந்து அனாலிட்டிக்ஸ் டீம் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பாசிபிலிட்டியும் அவருக்கு எங்களுக்கு என்ன கிடைக்கக்கூடிய மாரி. ஸோ இதான் என்ன ஒரு இனிஷியல் ஸ்டெப் எங்கட டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்டோட லைஃப் ஸ்டைல்ல என்னோட ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள்ல வந்து முதலாவது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம், அண்டர்ஸ்டாண்ட் த பிசினஸ் ப்ராப்ளம், இல்ல அண்டர்ஸ்டாண்ட் த பிசினஸ் யூஸ் கேஸ். அத வந்து எப்படி நாங்க அப்ரோச் பண்றோம். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம்னா என்ன, அத எப்படி அப்ரோச் பண்றோம்னு நாங்க இந்த வீடியோல பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து என்ன, உங்களுக்கு எப்படி இந்த இடிஎல் பைப்லைன் ஓகே நான் ப்ராப்ளமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே எங்கெங்க டேட்டா எடுக்க போறோம், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து வைக்க. எந்த டேட்டா பேஸ்ல எடுக்க போறோம், என்ன மாரி ஏபிஐ யூஸ் பண்ண போறோம். மற்றது என்ன அதுக்கான டூல் கிட் என்ன அதெல்லாம் எடுத்து ஸோ அதெல்லாம் எடுத்தாச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப் என்னன்னா இடிஎல். இந்த இடிஎல் என்றா என்ன? இதுல இருந்து எப்படி நாங்க டேட்டாவ எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம்? அதுல என்னென்ன டாஸ்க்கள் செய்றோம்ன்றது நாங்க நெக்ஸ்ட் வீடியோல வந்து டீப்பா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு என்ன நான் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல எதுவும் டவுட்ஸ் இல்லாட்டி எதுவும் சஜஷன் இல்லாட்டி எதுவும் என்ன உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. மீண்டும் உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.